இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக்க லைட்டா எடுக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெண்களோட வேர்ஸ்டான நைட்மேரா இந்த டாபிக்க சொல்லலாம். ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய சில பெண் சிறைச்சாலைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உள்ள நுழைஞ்சா வெளியே போறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். டெய்லியுமே டோர்ச்சர், ஃபியர், சைலன்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியிலிருந்து வாரவங்களுக்கு கூட உள்ள ஆபத்து இருக்குன்னு சொல்லப்படுது. செய்தியாளர்கள், பார்வையாளர்கள் இவங்கெல்லாம் வாரத்துக்கான அனுமதி இங்க ரொம்பவுமே குறைவா தான் கொடுக்கப்படுது. கத்தி, இரும்பு கம்பி இது மாதிரியான ஆபத்தான பொருட்கள் எல்லாம் இந்த சிறைக்குள்ள மறைமுகமா கொண்டு வரப்படுது. சட்டம் இருக்குது, ஆனா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மெக்சிகோ நாட்டுல இருக்கக்கூடிய ஜுவாரஸ் பெண்களோட சிறை, இதுவுமே ரொம்பவுமே ஆபத்தான ஒரு சிறைகள் ஒன்னா பார்க்கப்படுது. வெளியில இருந்து பாக்குறப்ப இதோட சாதாரணமான சிறை மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள போனா ஒவ்வொரு நாளுமே பயத்தோட தான் வாழ்க்கை இருக்கும். ஸோ தினமே இங்க சண்டை, மிரட்டல் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். சில பகுதிகளில் கைதிகளே அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதிகாரத்துக்காக கைதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் மோதி கொள்வாங்களும் கூட. சில நேரங்கள்ல சிறை காவலர்களுக்கே கைதிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை இங்க வருது. அதனால இங்க பாதுகாப்பும் பலவீனமா தான் இருக்குது. கடுமையான விதிகள் எல்லாம் சரியான நடைமுறையில இல்ல. யாருக்கு சக்தி அதிகமோ அவங்க தான் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லலாம். சில கைதிகள் சிறைக்குள்ளேயே சட்டவிரோதமான செயல்களையும் செய்து வராங்க. மூணாவதா தாய்லாந்துல இருக்கக்கூடிய பங்க்வாங் பெண்களோட சிறை. இந்த பங்க்வாங் ஹில்ட்னு கூட இதை அழைப்பாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிறை காவலர்கள் எல்லாம் ரொம்பவுமே கடுமையா இருக்கிறாங்க. ரொம்பவுமே கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படும். உணவுமே குறைவா தான் வழங்கப்படும். இங்க இருக்கிற சிறை அறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதா தான் இருக்கும். அதுலயுமே தனிமை சிறைன்னு கூட ஒரு சிறையும் இருக்குது. ஸோ இந்த சிறை அறைகள் எல்லாமே ரொம்பவுமே குட்டியா நெருக்கமா இருக்கிறதால இங்க இருக்கிற கைதிகளுக்கு நோய்கள் பரவுறதுக்கான அபாயம் அதிகமா இருக்குது. கைதிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமா இருக்குது. ரொம்பவுமே கடுமையான பாதுகாப்பு விதிகள் எல்லாம் இருக்கிறதால இங்க இருக்கிற கைதிகளோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவுமே பயங்கரமாகவும் தான் இருக்குது. அதுக்கப்புறமா வியட்நாம் நாட்டில் இருக்கக்கூடிய டக்லாக்னு சொல்லக்கூடிய பெண்களோட சிறை, இதுவுமே ரொம்பவுமே தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தனிமையான இடத்துல இருக்கக்கூடிய சிறைன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற காவலர்கள் எல்லாம் ரொம்பவுமே கடுமையா இருக்கிறாங்க. பெண் கைதிகள் பாத்தீங்கன்னா இங்க வாழ்றதுக்கு எக்ஸ்ட்ராவான சர்வைவர் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருந்தா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். சில கைதிகள் பல வருடங்களா வெளியுலகத்தை பார்க்காம இதுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அதிகமாக தான் இருக்குது. இவங்களோட குடும்பத்தினரும் இங்கே வாரது ரொம்பவுமே அரிதாக தான் நடக்குது. ஏன்னா இந்த இடம் ரொம்பவுமே தூரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தனிமை நிலை தான் அதிகம்னு சொல்லலாம். இதனாலே மனசும் சரி உடம்பும் சரி ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உட்படும். அண்ட் லாஸ்டாக கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பெண்கள் சிறை, இது ஒரு நவீன சிறை மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரஸாக இருக்கும். இங்கே ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே கடுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப்ஸும் ரொம்பவுமே கட்டுப்பாட்டில் தான் அந்த கைதிகளை வச்சுருக்காங்க. ஆனால் சில கைதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே க்ரியேட்டிவாக இருக்கிறாங்க அண்ட் சுறுசுறுப்பானவங்களாகவும் இருக்கிறாங்க. சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கேங்ஸாலாம் சேர்ந்து கைதிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா சண்டைகள் எல்லாம் அதிகமாக நடக்குது. இங்கேயுமே ஸ்ட்ரெஸ் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். நெருக்கமான சிறை அறைகள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைச்சாலைக்குள்ள ட்ரக்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்லப்படுது. கைதிகளோட மனசும் சரி உடலும் சரி ரெண்டுமே சோர்ந்து போடுற ஒரு இடமா தான் இந்த சிறைச்சாலை இருக்குது. ஸோ ஓவராலா இந்த 5 பெண்களோட சிறைச்சாலைகளும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிறைச்சாலைகள் கிடையாது. இது லிவிங் நைட்மேர்னு சொல்லலாம். இங்கே ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட்டும் ரொம்பவுமே டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற வாழ்க்கை, சர்வைவல், ட்ரஸ்ட், ஃபியர் இது எல்லாம் மிக்ஸ் ஆனதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.